Hi எல்லாருக்கும் வணக்கங்க and welcome back to அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறீங்க. என்னோட ரெண்டாவது பையன் நிலனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க என்ன பிளான் அப்படினு பாத்தீங்கன்னா फ्रेंड्स ஃபேமிலிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கோம். பார்ட்டி ஹால் எங்க அபார்ட்மெண்ட்லயே இருக்கு. முன்னாடி எல்லாம் அவைலபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்ப ரீசன்ட்டா ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது பண்ணிருக்காங்கன்னா அட்வான்ஸா நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஒரு புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு $250 பே பண்ணணும். நம்ம ஹால் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நம்ம கிளீன் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் வந்து பர்த்டே அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரிங்க. ஏன்னா நம்ம ஊர்லன்ட்டு இருக்கப்ப தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தங்க எல்லாம் வந்து போக சமைச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிடன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டியில ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, சமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பர்த்டே பார்ட்டியில நாங்க மேக்சிமம் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்ஸோட சேர்த்து ஒரு 45 பேர் வராங்கங்க. அதுக்கு வந்து வீட்லயே நான் சமைச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வெளியில தான் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. பட் எனக்கு வந்து அதிரனுக்கெல்லாம் நானே சமைச்சு பழக்கம். பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதனால எனக்கு நிலனுக்கும் நான் தான் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் குக் பண்ணேன். அத்தையும் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. முந்தின நாள் எனக்கு வந்து ஆனியன் முதல் கொண்டு எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மித்தபடி குக்கிங் நான் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்க ஒரு 2-3 days முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம். டாலர் மேல தான் வாங்கியிருக்கு. நான் ஒரு லிஸ்ட் கையில வச்சிருக்கேன். யாரெல்லாம் இன்வைட் பண்றோம் அவங்களுக்கு கிட்ஸ் வந்து பாயா கேர்ளான்னு முதல் கொண்டு எழுதி வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கணும். ஒரு 2-3 வாட்டி டாலர் மேல போய் பார்த்தோம். பட் என்ன வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் போனேன், சரி எடுத்துடலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். கவர்ஸ் வந்து இந்த பேக்ஸ் மாதிரி சரி அது பார்த்துக்கலாம். பேக்ஸ் மாதிரி ப்ளூ அப்புறம் பிங்க்கு பர்பிள் அதில் லாவெண்டர் கலர்ஸில் எடுத்துருக்கோம். இதில் வந்து உனக்கு ஈச் கவர் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று பிரிச்சுட்டேன். 2 கவர் சேர்த்தி $1.25 2 கவர் சேர்த்தி இதை நம்ம பிரித்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் வந்து பிளேட்ஸு, சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸு, டம்ளர்ஸு, ஸ்பூன்ஸு, அப்புறம் வந்து டிஷ்யூஸு, அப்புறம் கேக் சாப்பிட்ற பிளேட்ஸு அதெல்லாமே வாங்கி வச்சிட்டோம். இதில் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மேஜிக் பென்சில், ஒரு நோட் பேட் மாதிரி ஒன்று. அப்புறம் ஈச் கிட்ஸுக்கு வந்து ஒரு 3 to 4 ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கினேன். இது ஒன்று. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கலரிங் பேலட் மாதிரி இருக்கு, பெயிண்ட் பண்ற மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லா. இது வந்து கொஞ்சம் அவங்கனால கொஞ்சம் இதுக்குன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க, அது மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஹவுஸ் பில்ட் பண்ற மாதிரி ஒரு இது கூட வேற என்னமோ வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு இது. அப்புறம் ஒரு பென்சில், இது செட்டாக வாங்கி ஒவ்வொருத்தருக்கு பிரித்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பேட் மாதிரி வித் பால், இதெல்லாம் வந்து இன்னும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து இது கூட ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ற மாதிரி. அப்புறம் சரி நான் அதை எடுக்கிறப்ப நான் பார்த்துட்டு இது கூட இன்னொன்று
சரி எடுக்கிறப்ப பார்த்துக்கலாம் விடுங்க. இல்லைங்க எடுக்கிறப்ப அப்படியே பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ வந்து நான் லிஸ்ட்டில் எழுதினபடி அவங்க குழந்தைங்க என்ன ஏஜ், எவ்வளோ பெருசாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கிஃப்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு அவங்க நேம் முதல் கொண்டு கீழே பேர் எழுதி போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நைட்டு பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10:30 இருக்கும். ஏன்னா குழந்தைகளெல்லாம் தூங்க வச்சுட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் அத்தை எடுத்து கொடுத்தாங்க. நான் அப்படியே ஃபுல்லாக பேக்கில் என்ன நேமு முதல் கொண்டு உள்ள பென்சிலில் லைட்டாக எழுதிட்டேன். அரேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாம் போட்டு வச்சாச்சுங்க. நான் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு அத்தை அப்படியே இதை ப்ராப்பராக மடித்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப இடம் அடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அது ப்ராப்பராக மடித்து கிஃப்ட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டாச்சு. அப்படியே உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இடமும் கரெக்டாக ஃபில் ஆகிக்கும் அதுக்குள்ளே. இல்லைன்னா தனித்தனியாக இதே மாதிரி அப்படியே வச்சிட்டோன்னா மித்த திங்ஸு எதுவுமே வைக்க முடியாது அப்படின்ட்டு அது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இது இன்னொரு நாளுங்க. ஆர்ச் வந்து நான் இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டு வந்தவங்க கொண்டு வந்திருந்தாங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் இந்த ஆர்ச் எல்லாமே. சரி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம், பர்த்டே அன்னைக்கு திடீர்னு நம்ம செட் பண்ணுறப்ப அது ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எனக்கு அந்த டைமில் எனக்கு ப்ராப்பராக நின்ன மாதிரியே இல்லை. பட் பர்த்டே அன்னைக்கு அப்படியே பர்ஃபெக்டாக நின்றுச்சுங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கயிறு போட்டு பலூன்ஸ் எல்லாம் கட்டினப்ப கொஞ்சம் நீட்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது முந்தின நாள் இல்லை, ஒரு 3-4 டேஸ் முன்னாடி ட்ரையல் கேக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கேக் நல்லா ஒரு ப்ராப்பரான கேக் பேக் பண்ணி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. அதனால் பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். நான் பக்கத்தில் கொஞ்சம் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்த்தப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதனால் சரி ஓகே நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு, அதுவும் நம்ம குழந்தைக்கு ஆசையாக செய்கிறதுல எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு ட்ரையல் கேக் பண்ணேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக வருங்க. ஆனால் எனக்கு இந்த க்ரீம் வந்து மேலே போடுறது அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். க்ரீம் கரெக்டாக பத்தாமல் போயிடுச்சு. சரி பரவாயில்ல பண்ணிடலாம், டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதிரனை கூப்பிட்டு கட் பண்ண சொன்னேன். அவன் என்ன பண்ணானா சூப்பராக கட் பண்ணான், சூப்பராக எடுத்து அப்படியே கிட்ட கொண்டு வந்தா அது நல்லா ஜூஸியாக இருந்தது, கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டான். கட் பண்ணி அப்பாட்ட வாங்கி பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டான். எடுத்துக்கலாம். சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லாமாக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி சாப்பிடு. சூப்பர் சூப்பர். எடுத்துட்டு போய் பொறுமையா சாப்பிடு போ. அப்புறம் இது முந்தின நாளுங்க, பர்த்டேக்கு முந்தின நாள் இந்த மாதிரி பெயிண்டில் கையில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ரேகை, ஏன்னா குழந்தையோட அந்த ரேகை எல்லாம் நம்ம திரும்பி கிடைக்காது, க்ரோ ஆகிடுவாங்க. அதனால சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் அத்தையும் சொன்னாங்க பண்ணலாம் நல்லாயிருக்கும், அதில் எதில் பண்ணுறதுன்னு யோசிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் டாலரம்மாலேருந்து கேன்வாஸ் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் வீட்லேயே இருந்தது. சரின்ட்டு ஆளுக்கு ஒரு கலரில் வச்சுட்டு எடுத்தோம். இதை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட ரீல் போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக வந்திருந்தது. நிலனுமே அப்படியே வச்சு எடுத்துட்டான் நீட்டாக, அதனால் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பண்ணி பாருங்கள், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 2 days முன்னாடி, பர்த்டேக்கு ஒரு 2 days முன்னாடி பண்ணது. ஃபஸ்ட்டு நான் கேக்குக்கு மெஷர்மெண்ட், ஏன்னா ஹியூஜாக பண்ண போகிறோம்,
அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிடலான்னு எழுதிட்டு அப்புறம் மண்டே என்ன வேலைகள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது எழுதி வச்சுட்டு டியூஸ்டே என்ன வேலை, புதன்கிழமை பர்த்டே. ஸோ அதை ப்ராப்பராக எழுதி வச்சிடலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா திடீர்னு மறந்துடுவேன், லாண்ட்ரி அதெல்லாம் மறந்துடுவேன் திடீர்னு. அதனால சரி எதுக்கும் எழுதி வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம டக்கு டக்குன்னு வேலைகளும் முடிஞ்சிடும். அப்புறம் அவர் அப்படியே அதிரனையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். லாண்ட்ரிக்கு வேற போடணும். நிலனை அப்போதான் தூங்க வச்சுட்டு சரி வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிடலாம் மண்டே அப்படின்ட்டு எம்டிஆர் வாங்கிட்டு வந்திருந்தாரு என் ஹஸ்பண்டு. சரி ஒரு பேக்லேயே 100 குலாப் ஜாமுன்ஸ் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 46 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் அத்தனை எடுத்து குடுமோனி நான் மண்டே நான் அதை க்ளீன் பண்ணி வச்சிட்றேன், நம்ம நாளைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அத்தைக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அத்தை பாட்டுக்கு அங்கே உட்காந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் வந்து ஜீரா காய்ச்சி 100 குலாப் ஜாமுனுமே சுட்டுடலாம், அவர் வந்து 100மே செஞ்சிடுமோனி அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு அப்படின்னும் எல்லாருமே சுற்றி இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு உட்காந்துதான் உருண்டெல்லாம் பிடிச்சதுனால எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஜீராவும் சூப்பராக வந்திருந்தது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜீராவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுவேன். அது வந்து ஒரு கலர் வைஸில் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுட்டெல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் தான் முடியாது, அதிரனுக்கு நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இவனோட ஃபஸ்ட்டு பர்த்டே கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன், தயவு செஞ்சு இதில் மட்டும் இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் 2 குழந்தைகளை வச்சுட்டு எப்படி பண்ணுவேன் அப்படின்னாரு. அதெல்லாம் பண்ணிடலாம், பிரித்து அப்படியே பண்ணனா நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா மண்டே குலாப் ஜாமுன் சுட்ட கையோட கேக்குக்கு வந்து ஒரு கீழே 2 டயர் பண்ணலான்ட்டு இருந்தேன். கீழே 2 கிலோவும் மேலே 1 கிலோவும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான அளவு தான் பண்ணிகிட்ருக்கேங்க. 8 எக்கு தேவைப்படும். 2 கப்பு மைதா, ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் போல் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா அதை ஆட் பண்ணி சலிச்சு வச்சிடலாம். அப்புறம் இங்கே முட்டை உடச்சி ஊற்றி அதில் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு அதை ஓரளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 1.5 1.25 கப்பு சுகர் ஆட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா குவான்டிட்டி ஜாஸ்தி இல்லைங்க, அதனால கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு அந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வரதுக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரைஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கப்பு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணேங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அதே போல் 1/2 கப்பு மில்க் ஆட் பண்ணேன். இப்போ கடைசியாக இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த 2 கப்பு மைதா மாவு, பேக்கிங் பவுடரு, சோடா எல்லாம் ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஹேண்ட் விஸ்க் வச்சு ரோல் பண்ணி தட்டி எடுத்துட்டோன்னா ரொம்ப நம்ம இது பண்ணிடக்கூடாது, போட்டு கலக்குன்னு கலக்கிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து கலக்கி மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்பாஞ்ச் நல்லா வரும் நம்மளுக்கு கேக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா கீழே வந்து ஒரு 3 லேயர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து 4 லேயரே கிடச்சிது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 2 டின்னில் ஊற்றி அவனில் வச்சு விட்டுட்டேன். நான் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க வச்சேன். 15 மினிட்ஸ் கூட இல்லை, எனக்கு டக்குன்னு, ஏன்னா கொஞ்சமாக தான் நான் ஊற்றினேன், அதனால எனக்கு டக்குன்னு பேக் ஆகி வந்துடுச்சு. பட்டர் ஷீட் போட்டு மேலே இது ஊற்றி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக எனக்கு கேக் பேக் ஆகி வந்துடுச்சு. ஸ்பாஞ்சும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதை வந்து 2வாக கட் பண்ண வேண்டாம், அது சைஸ் ஏதாவது மாறிடுமோ அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு லேயராகவே பண்ணிட்டேன். அப்புறம் அது ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த டின்னை வந்து அந்த பார்ச்மெண்ட் ஷீட்டோடவே அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவே நல்லா தான் வந்துச்சு. மறுபடியும் 2 டின்னில் ஊற்றி வச்சு எடுத்துட்டேங்க.
இது பேக் ஆகிறதுக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு அந்த மேலே வைக்கிற டாப் இதுக்கு பண்ணிடலாம் ஒரு லேயருக்கு அப்படின்ட்டு அதை பீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைடு குலாப் ஜாமுன்லாம் நல்லா ஊறி சூப்பராக வந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கார்னரில் வச்சுட்டேன். அப்போ வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணிட்டேன். லாண்ட்ரி முடிச்சாச்சு, குலாப் ஜாமுன், கேக்கு எல்லாமே முடிச்சிட்டேன். இது நைட்டு நான் இதை ஷூட் பண்ணது. நிலனோட ட்ரெஸ்ஸை கையில் தாங்க வாஷ் பண்ணுவேன். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், பண்ண முடியல, ஆக்சுவலாக டைம் இல்லை. அதனால் டியூஸ்டேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது அடுத்த நாள், இது அன்னைக்கு காலையிலே நான் சமைச்சிட்டேன். அத்தை எனக்கு கழுவி ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சைடு நான் கொள்ளு பருப்பும் மத்தியானத்துக்கு கொள்ளு பருப்பும் கோவக்காய் பொரியலும் செஞ்சேன். அதுக்கப்புறமா நான் கேக்கு வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டாக நிலனுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். கேக் வந்து நான் பேக் பண்ணதை முந்தின நாள் என்ன பண்ணேன்னா கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அப்புறமா மேலே இருக்கிறத மட்டும் இது பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சுகர் சிரப்பெல்லாம் ஆட் பண்ணி எப்படியோ ஸ்டாக் பண்ணி கீழே இருக்கிற லேயர் முடிச்சிட்டேங்க. அப்புறம் மேலேயும் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கீழே க்ரீம் பண்ணி அதெல்லாம் முடிச்சு உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் மேலே லேயருக்கே எடுத்தேன். அதையும் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஏன்னா பிட்வீனில் நிலனை எந்திரிக்க நான் பார்க்க, அவனுக்கும் ஃபீட் பண்ணணும் நான், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பால் காய வச்சார் அடுத்த நாள் தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக. அப்புறம் அரிசி உப்புமானா நிலனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அரிசியை முந்தின நாள் நைட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் வந்தாங்க. சீரியஸாக ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆனியன், தக்காளி, அப்புறம் இது வேறு என்ன, இந்த கொத்தமல்லி, அது எல்லாமே எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு டப்பா முதல் கொண்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நைட் டின்னர் பாஸ்தாவும் அப்புறம் என்னமோ செஞ்ச சாப்பிட்டு அன்னைக்கு படுத்தாச்சு. அடுத்த நாள் எனக்கு ரிலாக்ஸ்டாக தான் போச்சுங்க நிலனோட பர்த்டே அன்னைக்கு. அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரப்போகுது. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல, அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்கள். அதையும் நானும்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சின்ன கிளிப் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.